எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிஹரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபைனலாக சூர்யா 45 படத்தோட ஹீரோயின் யார் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருச்சுங்க. ரொம்ப நாளாக இவங்க தான் அப்படின்னு அரசு புரசலாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ ஃபைனலாக தெரிய வந்திருக்குங்க. இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தில் ஹீரோயினாக கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்க. படத்தோட ஷூட்டிங் இன்னும் முடியல. அதே சமயம் குட் பேட் அக்லி படத்தில் இவங்க தான் ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தக்லை படத்தில் இவங்க தான் ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தெலுங்கில் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி இவங்களோட விஸ்வகர்மான்ங்கிற ஒரு படத்தில் இவங்க தான் ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மலையாளத்தில் டாவினோ தாமஸோட ஐடென்டிட்டின்னு ஒரு திரைப்படம். ஸோ இந்த படத்துலையும் இவங்க தான் ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் சொல்ல போனால் இனிமேட்டு வரப்போகிற ஒரு சில முக்கியமான படங்கள்லேயும் இவங்க தான் ஹீரோயினாக கமிட் ஆகி நடிக்க போகிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பிஸிங்க இவங்கள்ட்ட டேட் வாங்குறதுக்காண்டி ஏகப்பட்ட பேர் க்யூவில் நிற்கிறாங்க. இன்க்ளூடிங் தயாரிப்பாளர் வித் டைரக்டர் உள்பட. ஏன்னா இவங்க ஒரு படத்தில் இருந்தால் கண்டிப்பாக அந்த படத்துக்கு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறது இவங்க பிலீவ் பண்ணுறாங்க. முதல்ல இவங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து கொஞ்ச நாள் பிரேக் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா 96ன்னு ஒரு படத்து மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. ஸோ அந்த படத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க செம்ம பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா படத்துலையுமே இவங்களோட கேரக்டர் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்போ ரீசெண்டாக கோட் திரைப்படம். ஸோ இந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டில் மட்டும்தான் இவங்க நடனம் ஆடினாங்க. ஸோ இந்த பாட்டுக்காண்டி இந்த படத்தில் இவங்க வேலை செஞ்சதுக்காண்டி கிட்டத்தட்ட சம்பளம் கூட இவங்க வாங்கவே இல்லைன்னு சொல்லப்படுது. இது ஒரு சைடு இருந்தாலும் இந்த ஒரு பாட்டு இந்த படத்தோட அடையாளமாக மாறுனுச்சு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகுறப்ப இந்த பாட்டுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிச்சோ அதே மாதிரி தான் இந்த பாட்டை வச்சு இந்த படத்துக்கு ஒரு தனித்துவமான ஒரு வரவேற்பு கிடைச்சிச்சு. ஸோ கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணி இந்த பாட்டு செம்ம ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்தாங்க. ஸோ மஞ்ச சேலை அப்படின்னு செல்லமாக இப்போ இவங்களை எல்லாருமே கூப்பிடுறாங்க. ஸோ சஸ்பென்ஸ் இனிமேட்டு வைக்க நான் விரும்பலை, அதனால் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். திரிஷா மேம். ஸோ திரிஷா மேம் இப்போ சூர்யா 45 திரைப்படத்தில் ஹீரோயினாக கமிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்குங்க. ஸோ இந்த தகவல் இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு. இது உண்மைங்கிற பட்சத்தில் நமக்கு தெரிய வந்துருச்சு. அதே சமயம் இந்த தகவலை ஒட்டி ஒரு சின்ன கதையும் இருக்குங்க. இதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜிங்க. இவர் ஆல்ரெடி மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படத்தை இவர் தான் டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் படத்தோட தயாரிப்பாளருக்கும் இவருக்கும் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்திகள் வெளியில் வந்துச்சு. ஆனால் அதில் ஒரு உண்மையான ஒரு விஷயம், இவர் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரே ஜானரில் இன்னொரு படம் பண்ணணுமா, எனக்கு உண்மையிலே செம போரிங்காக இருக்குது அப்படிங்கிறத இவர் தெரியப்படுத்தி தான் இந்த படத்துலேருந்து இவர் குவிட் பண்ணார். பட் ஆனால் மூக்குத்தி அம்மன் 2 இல்லைன்னா மாசாணி அம்மன் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. மேபி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அடுத்த படத்தோட அறிவிப்பு இதுவாக கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் வெளியில் வந்துச்சு. அந்த தகவல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திரிஷா இவங்களை நோக்கியே இருந்துச்சு. ஏன்னா மாசாணி அம்மனா இவங்க தான் நடிக்க போகிறாங்க. ஸோ அம்மனா திரிஷா நடிக்க போகிறாங்க. அம்மனா நடிக்கிற திரிஷா படத்தை டைரக்ட் பண்ண போகிறது ஆர்ஜே பாலாஜி அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்துச்சு. இது உண்மையிலே பொய்யான ஒரு செய்தி தான், உண்மையான ஒரு செய்தியும் கிடையாது. பட் ஆனால் மாசாணி அம்மன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் ஆர்ஜே பாலாஜி இருந்தார். பட் ஆனால் திரிஷாவை காஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் ஆர்ஜே பாலாஜி இல்லவே இல்லை. பட் ஆனால் அம்மன் சம்பந்தமான ஒரு படத்தை அதாவது டிவிஷனல் ஃபேண்டசி மூவியை டைரக்ட் பண்ணுற ஒரு ஐடியாவில் இவர் இருந்ததுனால இது சம்பந்தமான செய்திகள் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கதையில தான் இப்போ சூர்யா 45 திரைப்படம் ரெடி ஆகுதுங்க. ஏன்னா இந்த படம் த்ரில்லருக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி
ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஃபேண்டசி மூவி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு கதைக்களத்தில் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இவர் வந்து தெளிவாக தெரியப்படுத்திட்டார். பட் ஆனால் வந்து சூர்யா கேரக்டருக்கு இணையான ஹீரோயின் கேரக்டர் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சு போஸ்டர் டிசைனை பார்த்தப்ப நமக்கு தெளிவாகவே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் இந்த படத்துக்கு வந்து இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் வந்து கமிட் ஆனப்பே நமக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஹைப்பை எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹைப்பை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹீரோயினை இந்த படத்தில் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பர்சனலாக எதிர்பார்த்தேன். ஸோ இதுக்கான பேச்சுவார்த்தை வந்து ஆர்ஜே பாலாஜி சைடு நடந்துச்சுங்க. அதில் வந்து நயன்தாரா இவங்களோட பேர் வந்து செம்மையாக அடிபட்டுச்சு. பட் ஆனால் வந்து மூக்குத்தி அம்மன் 2ல் வந்து நயன்தாரா நடிக்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஆர்ஜே பாலாஜி படத்தோட அந்த வாய்ப்பை வந்து நயன்தாரா வந்து உதறி தள்ளிட்டாங்க. ஏன்னா அந்த படத்துக்கு ஒதுக்கப்பட்ட டேட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி வந்து இந்த படத்துக்காண்டி கேட்ட டேட் வந்து இருந்ததுனால டேட் கிளாஸ் ஆகிடுச்சு. அதனால வந்து இந்த படத்தில் நயன்தாரா நடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியில் வந்துச்சு. ஸோ இதை பார்க்குறப்ப அடுத்து வந்து இவங்கள்ட்ட தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி திரிஷா நம்ம மைண்டுக்கு வந்தாங்க. ஸோ பட் ஆனால் வந்து உறுதியான ஒரு தகவல் இல்லவே இல்லை. அதே சமயம் திரிஷா பார்த்தீங்கன்னா வந்து விடாமுயற்சி படத்துலையும், குட் பேட் அக்லி படத்துலையும், தக்லைஃப் படத்துலையும், விஸ்வகர்மா படத்துலையும், அப்புறம் வந்து ஐடென்டி படத்துலையும் வந்து பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மத்தியில் வந்து ஆர்ஜே பாலாஜி இவங்களோட டைரக்ஷனில் சூர்யா 45 படத்துக்கு எப்படி வந்து டேட் ஒதுக்குவாங்க அப்படிங்கிறத என்னோட பெரிய ஒரு கேள்வியாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ கிடைச்ச ஒரு தகவல் என்னன்னா, சூர்யா 45 திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து திரிஷா இவங்க கமிட் பண்ண எல்லா படத்தோட ஒர்க்கையும், அதாவது மெயின் போர்ஷன் எல்லாத்தையுமே வந்து இவங்க ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களாம். ஸோ இப்போ இவங்க வந்து ஜப்பானில் வந்து ஹாலிடேவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திரும்ப சென்னைக்கு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து சூர்யா 45 படத்தோட ஷூட்டிங்கில் இவங்க கலந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்குங்க. அதே சமயம் நிறைய பேர் எதிர்பார்க்குறது என்னவா இருக்குன்னா, சூர்யா சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் கண்டிப்பாக இப்போ இந்த டைமில் கிடைச்சே ஆகணும். ஏன்னா இவர் வந்து வெற்றி படங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு. சமீபத்தில் ரிலீஸ் ஆன 2 வெற்றி படங்கள் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆனிச்சு. பட் தியேட்டரிக்கலாக ரிலீஸ் ஆன இவரோட படங்கள் சமீபத்தில் வந்து தோல்வியை தான் போய் முடிஞ்சிருக்கு. பட் ஆனால் கங்குவா படம் வந்து எப்படி என்னான்னு இன்னும் நமக்கு வந்து கம்ப்ளீட்டான ரிசல்ட் கிடைக்கல. பட் படம் பார்த்த எல்லா மக்களும் சரி, நான் உள்பட சரி, எதிர்பார்த்த அளவுக்கு படம் அமையவே இல்லை. பட் சூர்யா 45 ஆச்சும் உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக சூர்யா சாருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் சினிமா ரசிகரோட எதிர்பார்ப்பாக இருக்குங்க. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில தகவல்கள் தெரிய வரும். தெரிய வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட தெரியப்படுத்துகிறேன். ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.